வெல்கம் டு சேது சித்ராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சாக்லேட் பாதுஷா பண்ணியிருக்கிறேன். வரப்போகிற தீபாவளிக்கு இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் பாதுஷாவுக்கு நான் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதாவை இப்போது ஜலிக்கணும். மாவு ஜெலிச்சிட்டேன். இப்போ இதில் உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது எல்லா மாவுலையும் கலந்து வரா மாதிரி, சேர்ந்து வரா மாதிரி கலந்து விடணும். இப்போது நெய், இந்த நெய் எல்லா மாவுலையும் கலந்து வரா மாதிரி, சேர்ந்து வரா மாதிரி கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று சேர கலந்துட்டேன். இது பாருங்கள், இப்படி பிடிச்சா இந்த மாதிரி வரணும். இப்போ தண்ணியை இதில் லிமிட்டாக ஊற்றணும். ரொம்ப ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இந்த விரலால் தான் பிசையணும். பிசையணுன்னா அழுத்தி பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசையணும். இது வச்சு இப்படி அமுத்திலாம் பிசையக்கூடாது. இந்த 5 விரலாலேயே பிசையணும். அது சப்பாத்தி டோ மாதிரி வரக்கூடாது. பிசைஞ்சிட்டேன். இப்போ சாக்லேட் பாதுஷா பண்ணோன்னா இப்போ இந்த கொக்கோ பவுடரை இதில் ஆட் பண்ணிடணும். இதில் சேர்த்துட்டு இந்த மாவில் படிகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு 20 நிமிஷம் ஊற விடணும். கொக்கோ பவுடர் போட்டு நான் கலந்துட்டேன். நீங்கள் மாவு பிசையும் போதே கொக்கோ பவுடர் போட்டு கலந்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். அதனால் கலந்த உடனே அப்புறம் சேர்த்துட்டேன். இந்த பாருங்கள், இப்படி பிரிக்கும் பொழுதே லேயராக பிரியுது பாருங்கள். இந்த லேயராக வருது பாருங்கள். இந்த பதத்தில் பிசையணும். பிசைஞ்சிட்டு இதை ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வைக்கணும். சுகர் சிரப் பண்ணிக்கலாம். சர்க்கரை நான் அதே 250 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி. இப்போ இதை பாகு காய்ச்சணும். பாகு எப்படின்னா பிசுக்கு பதம் வரணும். இப்போ பாகு காய்ச்சலாம். ஜீரா ரெடி ஆகிடுது. இது எப்படி பார்க்குறதுன்னா பாருங்க, இப்படி எடுத்துக்கிட்டால் நூல் மாறு இப்படி விழுகுது பாருங்கள். இது அரைக்கம்பி பிசு வருங்க, அரைக்கம்பி பதம். இதுதான் கரெக்ட். இந்த டைமில் ஏலக்காய் பொடி சேர்க்கணும். அப்புறம் அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடணும். அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாதுஷாக்களை அதை உருட்டி பாதுஷா பொரிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். 20 நிமிஷம் ஆகிடுது. இப்போ இந்த பாதுஷாவை எப்படி பண்ணணுன்னா இது வருங்க, இதை நல்லா உள்ளங்கையில் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். இன்னொன்று பண்ணுறேன் பாருங்கள். நல்லா உள்ளங்கையில் அமுத்தக்கூடாது, ஜென்டிலாக ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி மற்ற பாதுஷாக்களெல்லாம் நான் செஞ்சுட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறேன். இப்போ இந்த பாதுஷாக்கெல்லாம் செஞ்சுட்டு காட்டுறேன். சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதை வருங்க, இந்த பாதுஷாக்கில் இதில் போட்டு எண்ணெயை ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது, ஸ்லிம்மில் தான் வச்சு பொரிக்கணும்.
இந்த பாதுஷாக்களை போட்டு உடனே திருப்பக்கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வெந்து அப்படி மேலே வரும்பொழுது திருப்பி போடணும். அது வரையும் வேகட்டும். ஒரு சைடு வெந்து மேலே வந்துடுது. இந்த டைமில் ஜென்டலாக அப்படி திருப்பி போட்டுடுங்க. இப்போ இந்த சைடு நல்லா வேகணும். வெந்த அப்புறம் எடுத்து ஜீராவில் போட வேண்டியது தான். பாதுஷாலாம் வெந்துடுது. இப்போ இதை எடுத்து இந்த ஜீராவில் ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போது அடுத்த ட்ரிப் பாதுஷாக்களை நான் எண்ணெயில் போடுறேன். ஆனால் பார்த்து கவனமாக போடுங்க. எண்ணெய் மேலே தெரிக்காத அளவுக்கு மொல்லமாக ஜென்டலாக எடுத்து போடுங்க. இப்போது எண்ணெயில் ஜீராவில் போட்ட அந்த பாதுஷாவை கொஞ்சம் பரட்டி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் பொறுத்து எடுத்துடணும். எடுத்து ப்ளேஸ் பண்ணி வச்சு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த ஜீரா மொத்தத்தையும் உறிஞ்சிடும். இப்போ இதை எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். வேறு கண்டெய்னரில் வச்சுட்றேன். பாதுஷா ரெடி ஆகிடுது. இது கொப்பரை தேங்காவை நாங்கள் திருவி அதில் கலர் பொடியெலாம் சேர்த்து வச்சுருக்கேன். இதை டெக்கரேட்டிவ்காக இதை சேர்க்குறேன். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.